வந்துட்டீங்களாவா? டேய், எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்டா. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், என்ன போய் திட்டுறீங்க? திட்டாம உனக்கு கொஞ்சம் வாங்க. நான் எல்லாம் கரெக்டா தான் பிளான் பண்ணேன். நீங்க இப்படி மொத்த பெரிய கூட்டு வந்தா நான் என்ன பண்றது? அம்மா என்ன பாக்குற பார்வை அப்படியே நிக்கிற இடத்துல என்ன எரிச்சிடுவாங்க போல இருக்கு. லௌகீக வாழ்க்கையில இதெல்லாம் சர்வ சாதாரணம் தான். குடும்பம் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும். அதை தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையில, நானும் பார்க்க தானே போறேன். செம்ம கடுப்புல இருக்கேன். கடுப்புல இருக்கியா? ஃபேமிலின்னு சொல்றேல்ல, அப்ப நான் உன் ஃபேமிலில இல்லையா? நீ என் குடும்பத்துல ஒருத்தி தான். அப்படி இருந்திருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்திருப்பல்ல. நீ மட்டும் ஜாலியா இருக்கல்ல. அப்படி ஃபேமிலியோட போயிருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். நான் போனை வைக்கிறேன். என்ன அம்மாவும் பிள்ளையும் சைகை பண்ணிக்கிறாங்க, ஏதோ தப்பா இருக்கே. இந்த பார்ட்டியோட பர்பஸ் என்ன? அண்ணி உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். அண்ணி ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுறாங்கன்னு சொல்லிதான். மைக்ல சொன்னதுக்கே எல்லாரும் கடுப்புல இருக்காங்க. வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். மாப்பிள்ள அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போட்டோ தான் எடுக்க போறாங்களோ, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு ஏதோ பேசிக்க போறாங்களோ தெரியல. இவ ஒருத்தி போது என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இது வேறயா? ஐயோ, You spoiled my saree. சாரி. வந்து கவனிச்சுக்கிறேன். இவளுக்கு வயிறு வலி வருமா வராதா? என்ன மாத்திரை கொடுத்து தொலைச்சாங்கன்னே தெரியலையே. அதை இங்க பேசுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி ஏதாவது இருந்தா போய் பேசுங்க. என்னால இதுக்கு மேல பொய்யா இருக்க முடியாது, சொல்லியே தீரணும். ஐஸ்வர்யாவுக்கு என்ன? கர்ப்பமா இருக்கிறது உண்மையா? மகா, ஒரு நிமிஷம் இங்க வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிங்க. நான் உன்கிட்ட இவ்ளோ கெஞ்சி கேட்டோம். சூர்யா கிட்ட என்ன பத்தி நான் உண்மையை சொல்ல தானே போனேன். எதுக்காக இப்ப சொல்லணும்னு முடிவெடுத்த? அவர்கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என் மனசு உறுத்துதுக்கா. போய் சொல்லு. நீ சொன்ன அடுத்த நிமிஷம் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு எந்த இடத்துல செத்துருவேன். பரவாயில்லனா போய் சொல்லு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். போய் சூர்யா கிட்ட பேசு. உயிர் உன் வார்த்தையில இருக்குங்கிறத மறந்துடாத. போய் பேசு போ. சீருக்கு எதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் தரேன்.